அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒரு அவசர பதிவு. ஸோ முருக பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நம்ம முருகனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம். ஸோ அதை எப்படி செலுத்துறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும். முருகனுடைய புகழ உலகெல்லாம் பரவ செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நீங்களும் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் பெற்ற இன்பம் எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும். முருகனோட புகழ் எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் முருகன் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் இது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முருகப்பெருமான் முருகனோட அடியார்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தியிருப்பார். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு நல்ல மாற்றத்தை ஈவன் அவங்க கொஞ்ச நாள் தான் முருகரை வழிபட்டுட்டு வந்தால் கூட அவங்களுக்கான அதிசயத்தை நடத்தியிருப்பார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் முருகனால் நடத்துகிற அதிசயங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நான் உலகத்துக்கு தெரியப்படுத்த ஒரு வீடியோ பதிவாக போட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் நேம் சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா பெயர் முகவரி சொல்லாமல் உங்களுக்கு பதிவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அனுபவங்களை நான் உலகிற்கு தெரியப்படுத்துவேன். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேலும் முருகன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது நான் கும்பிடலாமா வேணாமா, அந்த மாதிரி டவுட்லெல்லாம் கிளியர் ஆகும். அவங்க தன்னம்பிக்கை கொடுக்குற வகையில் அந்த வீடியோக்கள் அமையும். மேலும் முருகனோட புகழ் உலகெல்லாம் பரவத்து நீங்கள் ஒரு காரணியாகவும் இருப்பீங்க. அந்த புண்ணியமும் உங்களை சேரும். ஸோ அதுக்காக தான் இந்த எஃபர்ட்டை நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுடைய அனுபவங்களை அது சின்னதாக இருக்கலாம், பெரிய அனுபவங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடந்த அதிசயங்களை அந்த கமெண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, திருப்பூர் குரூப்னு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணுங்க, இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே கொடுங்க. அப்படி இல்லை நான் ப்ரைவேட்டாக அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் அனுப்பலாம். கட்டாயம் உங்களுடைய அனுபவங்களை என்னுடைய வீடியோ பதிவுகளை நான் ஷேர் பண்ணுவேன். இதுவும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உங்கள் தலைமுறையும் செழிக்கும். முருகனோட அருள் கொண்டு சேர்த்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும். அதை மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ இதை தவறாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பிரார்த்தனை நான் என் சைட்லேருந்து நான் பண்ணிப்பேன். தனிப்பட்ட முறையில் முருகப்பெருமானை நான் டெய்லியும் நான் வணங்குற முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்காகவும் சரி, நான் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் அந்த பிரச்சனைகள் சொல்லுங்கள். நேம், அந்த பிரச்சனை என்ன, யாருக்கு என்ன சரியாகணும், என்ன வேண்டுதல்காக சொன்னீங்கன்னா அதை நான் முருகப்பெருமான்கிட்ட நான் அதை கொண்டு போய் சேர்க்குறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாம் சொன்னவரும் கேட்பார். ஸோ என்னோடய மனசார்ந்த ஆத்மார்த்தமாக நான் முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். கட்டாயம் கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் ஜாஸ்தி, அது உங்களுக்கே தெரியும். அதனால் உங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதையும் நான் முருகர்கிட்ட நான் சொல்லி உங்களுக்கான பலன்கள் விரைவாக கிடைக்கும். அது நான் கேரண்டி. சரிங்களா? இந்த 2 விஷயங்கள் தான் நான் சொல்ல ஆசைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று உங்களுக்கு நடந்த அற்புதங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை டெய்லியுமே ஒரு வீடியோ பதிவை நான் போட்டு மக்களுக்கு முருகனோட புகழை பரவ செய்ய போகிறேன். அடுத்து உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அது பிரச்சனை, பண பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்வில் பிரச்சனையாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், மணி ரிலேட்டடாக எதுவாக வேணால் இருக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். முருகப்பெருமான்கிட்ட நான் கோரிக்கையாக வச்சு உங்கள் வேண்டுதல் நிறைவேற நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கட்டாயம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான சரியான பதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.